கல்லை கரைக்கிற ஆற்றல் சீரகத்துக்கு உண்டு. அதனால தான் நாம் சிறுநீரக கல்லை கரைப்பதற்கு நாம் செய்திருக்கிற மருந்துகளில் சீரகம், சிறுகன்பீளை, நெரிஞ்சில், இந்த மூலிகள் எல்லாம் சேர்த்துரும். சீரகம் இல்லாமல் 5 லிட்டர் தண்ணீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். மண் பாத்திரத்தில் கொதிக்க வச்சா நல்லது. அதுக்காக மண் பாத்திரத்துக்கு எங்கே போகிறதுன்னு கொதிக்காம விட்டுறாதீங்க. எவர் சிலர் பாத்திரத்தில் அது போட்டு கொதிக்க வை. எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கொதித்து சூடாக குடித்தாலும் பச்சையாக கூட அப்படியே அரை வச்சு குடித்தாலும் அதே தான், பலனில் வேறுபாடு இல்லை. ஆனால் சூடாக குடிப்பதனாலே சீரகம் இருதயத்துக்கும் சிறுநீருக்கும் குடலுக்கும் நல்லது. சிறுநீரக கற்கள் எவ்வளோ பேர், அதில் இந்த வெயில் பாருங்கள் எவ்வளோ பேர் அவதி வருகிறார்கள். நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா சிறுகன் பீளை அல்லது சிறுபீளை சமூலம் கிடைக்கும், நெரிஞ்சில் சமூலம் கிடைக்கும். இது ரெண்டுமே நாம் ஒன்றும் தேடி எடுக்கணும் அவசியம் இல்லை. சீரகம் வீட்டிலே இருக்குது. இந்த மூன்றையும் சம அளவு எடுத்து இடித்து பொடியாக்கி, மருத்துவ உலகம் என்ன சொல்லுது, அறிவியல் ரீதியாக 5 mmக்கு மேலே இருந்தால் அந்த கல்லை கரைக்க முடியாது. அதை லித்தோட்ரிப்சியோ அல்லது லேசர் தெரப்பியில் தான் எடுக்கும். என்னுடைய மருத்துவமனைக்கு வாங்க, 21 மில்லிமீட்டர் கல்லை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிறுநீரக கல்லை கரைத்து எடுத்து விட முடியும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஜீரக தண்ணீர் இது குடிக்கிறதுனால நம்ம உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கலாம், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுமா ஜீரக தண்ணி, ஜீரா வாட்டர். ஜீரா வாட்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்க இது மிகவும் ஃபேமஸ் ஆனது எங்கன்னா கேரள தேசத்தில் எந்த விடுதியில் போய் தண்ணி சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். வீட்டில் கொடுத்தாலும் மஞ்சள் கலராக இருக்கும். ஜீரக தண்ணீரை தான் உணவாக கொடுப்பார். இது அதுவும் பதிமுகமும், இது ரெண்டும் காமனா பார்க்கலாம். காரணம் என்ன, ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தார்கள். சரி, இது வீட்டுல மட்டும் இல்ல, ஹோட்டல்லையுமே நம்ம பார்க்கலாம். எந்த ஹோட்டல்ல போய் தண்ணி வாங்கினா கிளாஸ்ல பார்த்தா அது மஞ்சள் நிறமா சீரக தண்ணி தான் இருக்கும். முதல்ல குடிக்கிறது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், பழகி விட்டால் அது ரொம்ப பிடிக்கும். ஆக சீரகம், அதுக்கு பேரே என்னம்மா, சீரகம். அகத்தை சீர் செய்கிற ஒரு மூலிகை. அப்ப அகம்னா உடம்பு, அகம்னா உறுப்பு, உள்ளுறுப்பையும் உடம்பையும் ஆரோக்கியப்படுத்துகிற தன்மை சீரகத்துக்கு உண்டு. வாயுவோடு நாசி நோய் வன்பித்தம் சேராது, வாயுவோடு நாசி நோய் வன்பித்தம் சேராது, காயம் நெகிழாது, கண்குளிரும் தூயமலர் கரளக பெண்மையிலே கை கண்டது இத்தனையும் சீரகத்தை நீ தினமும் தேர் பாடியிருக்கார். சீரகத்தை அவ்வளவு. வாயுவோடு நாசி நோய், வாயுன்னா கேஸ்ட்ரிக். இப்ப எல்லாம் சொல்றாரு கேஸ்ட்ரிக், ஒரு வயிறு உப்புசங்க, வயிறு பொறுமலா இருக்குதுங்க. வாயு நாசி நோய், மூக்கிலே வருகிற பீனிசனம், வாயுவோடு நாசி. வன்பித்தம் தான் ரொம்ப முக்கியம். வன்பித்தம் என்பது பிளட் பிரஷர். பிளட் பிரஷரை வராமல் தடுக்கும் ஜீரக தண்ணி. நாசி நோய்களை வராமல் தடுக்கும், வாயு உபத்திரங்களை வராமல் தடுக்கும். வாயுவோடு நாசி நோய் வன்பித்தம் சேராது, காயம் நெகிழாது. உன் உடல் இருக்கிறதே உடல் கட்டு குலைந்து போகாமல் ஆரோக்கியமாக இருக்கும். காயம் நெகிழ்ந்து போதல் என்றால் தளர்ந்து போதல். காயம் நெகிழாது, கண் குளிரும், கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். தூய மலர் காரழக பெண்மையிலே, தூய மலரை போன்ற மேகத்துக்கு ஒப்பான அழகிய கூந்தலுக்கு சொந்தக்காரியே சீரகத்தை நீ தினமும் சீரகத்தை அன்றாட சாப்பிடு. ஏன்னா தின்பண்டத்துக்கும் உணவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. 3 வேளை சாப்பிட்டா உணவு, எப்ப பட்டாலும் சாப்பிட்டா அதுக்கு பேர் தின்பண்டம், தின்றது. தீனி பண்டாரம், கரெக்ட். தின்பண்டம் தின்னுட்டே இருக்கிறான்னு சொல்ல, அவனு நொறுக்கு தீனி, அது அதை விட கொடுமை. ஆக சீரகத்தை மட்டும் தின்ன சொல்றான். ஒன்றும் இல்லைம்மா, சீரகத்தை வறுத்து பொடியாக வைத்துக்கொண்டு
அவ்வப்போது கொஞ்சம் வாயிலை போட்டு சாப்பிட பழகி கொண்டால் பிளட் ப்ரெஷரே வராது. சீரக தண்ணீரை எடுப்பதனுடைய காரணம் பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும், இருதய நோயும் வராமல் தடுக்கும், சிறுநீரக கல்லை கரைக்கும். சரி, இது பிளட் கூட பியூரிஃபை பண்ணுன்னு Blood சொல்றாங்களே சார். purification. அதான் சொல்றேன், இருதய நோயை வராமல் தடுக்கிறது பிளட் பியூரிஃபிகேஷன் தான். இத்தனை சக்தி அந்த சீரகத்துக்குள்ளே இருக்கிறது. ஏமா ஒரு விருந்து போய் சாப்பிட்றோம், இப்பெல்லாம் விருந்து சாப்பிட்ட இடத்துல ஹோட்டலில் இருக்கட்டும் விருந்து இருக்கட்டும் ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க, ஸ்வீட் சோம்பு, ஸ்வீட் சோம்பு, பெருஞ்சீரகம். முன்னெல்லாம் எதை கொடுப்பாங்கன்னா, இப்போவும் சில தென்னிந்திய உணவு விடுதிகளில் பார்த்தீங்கன்னா சீரகத்தை கொடுப்பாரு, சீரகம் கல்கண்டு வறுத்த சீரகத்தை கல்கண்டு சேர்த்து கொடுப்பாரு. சீரகம் என்ன பண்ணும், எண்ணத்தை சாப்பிட்டதுனால அப்புறம் செரிக்க வச்சிரும், கேஸ்ட்ரிக் ட்ரபிளே வராமல் பண்ணிடும். குறிப்பாக அசைவ உணவு சாப்பிடுகிற ஹோட்டலில் இந்த சீரகத்தை கொடுப்பாங்க. சீரகம் அகத்தை சீர் செய்து உடலில் நாம் எடுத்துக்கொள்கிற உணவை செரிமானம் செய்து உடலில் சேர்க்க உதவுகிற சக்தி சீரகத்துக்கு உண்டு. சரி, இந்த ஜீரக தண்ணீர் யாராவது குடிக்க கூடாது அப்படி ஏதாவது விதிவிலக்கு இருக்கு? யார் வேணாலும் குடிக்கலாம், அதில் குளிர்ச்சியும் கிடையாது வெப்பமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. சீரக தண்ணி உடம்புக்கு நல்லது, குறிப்பாக இருதயத்துக்கு சிறுநீரகத்துக்கு குடலுக்கு நல்லது. சரி, இந்த கல்லை கரையும் சொன்னீங்களே, எப்படி சார்? கற்கரைக்கு கல்லை கரைக்கிற ஆற்றல் சீரகத்துக்கு உண்டு. அதனால தான் நாம சிறுநீரக கல்லை கரைப்பதற்கு நாம செய்திருக்கிற மருந்துகளில் சீரகம், சிறுகன்பீளை, நெரிஞ்சில், இந்த மூலிகள் எல்லாம் சேர்த்துரும். சீரகம் இல்லாமல் கல்லை கரைக்கவே முடியாது. சரி, இந்த ஜீரக தண்ணீர் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? 5 லிட்டர் தண்ணீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். மண் பாத்திரத்தில் கொதிக்க வச்சா நல்லது. அதுக்காக மண் பாத்திரத்துக்கு எங்கே போகிறதுன்னு கொதிக்காம விட்டுறாதீங்க, எவர்சில்வர் பாத்திரத்திலேயாவது போட்டு கொதிக்க வைங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? கொதித்து கொஞ்சம் அதனுடைய அளவு குறையிற அளவு கொதிக்கணும். கொதித்த பிறகு அப்படியே ஆற வச்சு அது அடியில் போய் சீரகம்லாம் படிஞ்சிடும், அந்த தண்ணியை அப்படியே சாப்பிடலாம், வடிகட்டி கூட சாப்பிடலாம். அப்ப அதுதான் சார் சந்தேகம். இப்ப அந்த ஜீரகத்தை நம்ம சாப்பிடணுமா இல்ல தண்ணி மட்டும் தேவையில்லை, தண்ணி கூட அதுல அதான் அது பூரா அந்த சீரகத்திலுக்கு சத்து பூரா தண்ணியில் வந்துவிடுது. 5 லிட்டருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன், 5 லிட்டருக்கு 5 கிராம் போதுமே. ரெகுலராகவே வீட்டுல தண்ணி குடிக்கிறத பயன்படுத்தலாம். தண்ணீருக்கு பதிலாக ஜீரா வாட்டர் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது, யார் வேணாலும் சாப்பிடலாம். சரி, இதுலயே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரா வாட்டர் சூடா குடிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இதனுடைய பலன் என்ன? சூடா குடிச்சாலும் பச்சையா அப்படியே அரை வச்சு குடிச்சாலும் அதே தான், பலன்ல வேறுபாடு இல்லை. ஆனால் சூடா குடிப்பதனாலே தொண்டைக்கு இதமாக இருக்கும், கப நோய்களையும் வராமல் தடுத்துக்கொள்ளும், அந்த பலனும் அதில் கிடைக்கும். சளி இருமல் மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் சாப்பிடலாம். வீட்டுக்கே குடிக்கிறதுக்கு குடிநீராக இருக்க தகுதி வாய்ந்தது ஜீரா வாட்டர் தான். சரி, இன்னைக்கு அந்த ஜீரக தண்ணீர் நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அதை குடிக்கலாம், விதிவிலக்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பயன்படுத்தலாம் நீங்க சொன்னீங்க, நல்லது. வேற என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜீரகத்தை எடுத்துக்கலாம்? பொதுவாமா சீரகம் இருதயத்துக்கும் சிறுநீருக்கும் குடலுக்கும் நல்லது. சிறுநீரக கற்கள் எவ்வளோ பேர், அதில் இந்த வெயில் பாருங்க எவ்வளோ பேர் அவதி வருகிறார்கள். நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா சிறுகன் பிள்ளை அல்லது சிறுபிள்ளை சமூலம் கிடைக்கும், நெரிஞ்சில் சமூலம் கிடைக்கும். இது ரெண்டுமே நாம் ஒன்றும் தேடி எடுக்கணும் அவசியம் இல்லை, சீரகம் வீட்டிலே இருக்குது. இந்த மூன்றையும் சம அளவு எடுத்து இடித்து பொடியாக்கி 1/2 லிட்டர் 500 மில்லி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி 5 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூன் 5 கிராம் இந்த நான் சொன்ன மாதிரி 3 பொருள்கள், அதாவது சிறுகன் பிள்ளை, நெரிஞ்சில், சீரகம், இது 3ஐயும் இடித்து போட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டரை 125 மில்லியாக சுண்ட வைத்து, அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க, 500 ml 125 ml அதை வடிகட்டி காலை மாலை 2 வேளை அதை குடித்து கொண்டு வந்தால் சிறுநீரக கல் வெளியில் வந்துடும். நிறைய பேருக்கு நான் சொல்லி அவர்கள் கையாண்டு பலன் பெற்றிருக்கு. சரி, எவ்வளோ எம்எல் வரைக்கும் இருந்தா கல் இது வெளியே வரும்? மருத்துவ உலகம் என்ன சொல்லுது, அறிவியல் ரீதியாக 5 mmக்கு மேலே இருந்தால் அந்த கல்லை கரைக்க முடியாது, அதை லித்தோட்ரிப்சியோ அல்லது லேசர் தெரப்பியில் தான் எடுக்கணும். என்னுடைய மருத்துவமனைக்கு வாங்க, 21 மில்லிமீட்டர் கல்லை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிறுநீரக கல்லை கரைத்து எடுத்து விட முடியும், முறையாக அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டார்.
ஓகே, இப்போ ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜீரக தண்ணி எங்களுக்கு குடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க அதை அப்படியே பச்சையா சாப்பிடலாமா சார்? சாப்பிடலாமே, சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. சீரகம் வந்து உணவுமா, அதுல எந்த கெடுதியும் வராது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.